அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு அம்சத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சமீபத்தில் நாம் தமிழ் கட்சியை சுற்றி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதில் சில பேர் வெளியவும் போயிருந்தாங்க. இப்போ என்னன்னா, நாம் தமிழ் கட்சியில் வழக்கறிஞர் பிரிவில் இருந்த சங்கர் அவர்கள் திடீர்னு பார்த்தா இன்னைக்கு தாவேகால போய் இணைஞ்சிருக்காரு. என்ன காரணம்னு கேட்கும்போது தலைமுடன் ஏற்பட்ட மோதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்ல, முதல்ல ஒரு கருத்தை நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். என்ன அப்படின்னா, ஒரு மனிதனை வந்து நம்ம விமர்சனம் பண்ணுவது, இல்ல அவரை பத்தி நம்ம குறை சொல்வது ரொம்ப எளிதான ஒரு விஷயம். அதே அந்த மனிதன் விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி இந்த அரசியல் களத்துல அவர் பேசிய அரசியலை தவிர்த்து விட்டு எந்த விதமான அரசியலும் இன்னைக்கு அரசியல் களத்துல பேச முடியாது. நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கீங்க. முத்துராமலிங்க தேவர் அப்படின்னா ஒரு சாதியத்தினுடைய தலைவராக இருந்தார் அப்படின்னா பார்க்கப்பட்டது. ஆனா முத்துராமலிங்க தேவர் ஒரு சாதிய தலைவர் அல்ல, அவர் அனைத்து சமூக மக்களுக்குமான ஒரு தலைவர். பழனி பாபா என்பவர் இஸ்லாமியர்களுக்கானவர் அல்ல, அவர் அனைவர்களுக்குமானவர். ரெட்டமலை சீனிவாசனாக இருக்கட்டும், ஐயதாச பண்டிதராக இருக்கட்டும், வேலுநாச்சியராக இருக்கட்டும், மருது பண்டிதராக இருக்கட்டும், கக்கனாக இருக்கட்டும், காமராஜாக இருக்கட்டும், இன்னும் எண்ணற்ற தலைவர்களை வந்து இந்த தமிழ் சமூகத்துல வந்து இன்னைக்கு பேச வச்சதுல மிக முக்கிய பங்கு வந்து அண்ணன் சீமான் இருக்கு. இன்னைக்கு அரசியல்ல அண்ணன் சீமான் அவர்கள் 8 விழுக்காடுல இருந்து ஒரு சினிமாவினுடைய மோகத்துல தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு நிறைய மக்கள் வருத்தப்படுறாங்க. நான் தவறுதலா தேர்ந்தெடுத்துட்டேன். இன்னைக்கு நான் ஏன் விஜய்க்கு ஓட்டு போட்டேனே தெரியல, ஏன் எம்எல்ஏ யாருன்னு தெரியல, ஏதோ ஒரு விஜயனுடைய நடிப்பு பிடிச்சோ இல்ல அவருடைய படங்கள் பிடிச்சோ அவர் வந்தா ஏதோ செஞ்சு போட்டாங்க. ஆனா இன்னைக்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக எந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்களா இருந்தாலும் சரி, பொதுமக்களா இருந்தாலும் சரி, அவங்க சொல்ற ஒரே வார்த்தை சீமானாவது ஜெயிச்சுக்கலாம்ல, சீமான் கண்டிப்பா உள்ள போனுங்க. அதுதான் இந்த இடைத்தேர்தலையும் நடக்க போகுது. இந்த நேரத்துல நாம் தமிழர் கட்சியில வந்து வழக்கறிஞருடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சங்கர் அவர்கள் வெளியே போயிட்டாரு, இல்ல மற்றவர்கள் வெளில போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து அது ஊடகத்துக்கு வேணா ஒரு டிஆர்பிக்காக அந்த ஊடகத்துக்கு வேணா பெருசுபடுத்தி போடலாம். இன்னைக்கு சங்கர் போயிட்டாரு அப்படின்னு இப்ப நீங்க கூட பாருங்க, ஆனா இது வந்து சங்கர் போயிட்டாராமே அப்படின்னு ஒரு ஊடகத்துல என்னை கூப்பிட்டு வச்சு ஒரு பேட்டி எடுக்குறீங்க. ஆனா என்னைக்காவது ஆனா நாம் தமிழர் கட்சி 4 லட்சம் யூனிட் ரத்தம் கொடுத்துருக்காங்க, அதை பத்தி வாங்க ஒரு காணொலி இருக்கும். இல்ல நாம் தமிழர் கட்சி 10 லட்சம் பண விதையில நட்டுருக்கு, அதை பத்தி ஒரு காணொலி இருக்கும். நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல், தேனி போன்ற பகுதிகளில் எத்தனையோ குளங்களை தூர்வா இருக்காங்க. குறிப்பா பத்மநாபபுரம்னு ஒரு ஊர் இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல, அது ஒரு தொகுதி. அந்த தொகுதியில சீலம்ங்கிறவர் எத்தனையோ குளங்களையும் ஆறுகளையும் ஏரிகளையும் தூர்வாரி இருக்காரு. அதை பத்தி ஒரு பேசுவோம் அப்படின்னு பேசுவதில்லை. சீமானவர்கள் ஒரு முன்வைக்கிற ஒரு மாற்று தத்துவத்தையோ இல்ல அவருடைய அரசியலையும் இங்க யாரும் பேசுவதில்லை. ஒரு மாநாடு நடந்து முடிஞ்சா அந்த மாநாடு பாருங்க எவ்வளவு ஒழுக்கமா நடந்திருக்கு. இந்த மண்ணை பத்தி, மலையை பத்தி, நீரை பத்தி, அரசியல்னா ஓட்டு போறது மட்டும் இல்ல, சாப்பிடுற சாப்பாடும் அரசியல் தான், நம்ம பல்லு வளர்க்குற பேஸ்டும் அரசியல் தான், குடிக்கிற பாலும் அரசியல் தான். எல்லாத்துலயும் அரசியல் இருக்குன்னு சொல்லி கொடுத்து அந்த கேள்வியை கேட்க வச்ச மனுஷன் இன்னைக்கு கட்சியில இருந்து நிறைய உறவுகளை அவர் தோல்வியை சந்திச்சிட்டாரு. இல்ல இனிமே சீமானால மீண்டு எழ முடியாது, சீமான் அவ்வளவுதாங்க, சீமானோட கதை முடிஞ்சுங்க, சீமான் வந்து 10 வருஷம் பேக்ல போயிட்டாரு, 2016 போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வீழ்ச்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வீழ்ந்தே கிடப்பதுதான் வீழ்ச்சி. ஆனா மீண்டும் இந்த இடைத்தேர்தல நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிற்போன்னு அதே உறுதியோட வராங்க, மக்களை சந்திக்க போறாங்க. இன்னைக்கு மக்கள் சீமானா எதிர்பார்க்கறாங்க. அப்ப திமுக அதிமுக மாற்று விஜய் கிடையாது, திமுக அதிமுக விஜய்க்கும் மாற்று சீமான் தான் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து சீமான மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. கட்சியில இருக்கக்கூடிய உறவுகள் இத்தனை ஆண்டுகளாக அண்ணன் நிறைய பயணிச்சாங்க, அவர்கள் எங்க சென்றாலும் நல்லா இருக்கட்டும், அவர்களுடைய அரசியலையும் கொள்கையையும் பின்பற்றட்டும். அது வச்சுட்டு விமர்சனங்கள் வேண்டாம். வெளியே போனதுக்கு அப்புறம் அண்ணன் வந்து விமர்சனம் பண்றது, கேட்டா ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒன்னா தூங்கணும், ஒன்னா நாங்க கார்ல போவோம், இப்படிலாம் சொல்லிட்டு வெளியில போய் விமர்சனம் பண்றது வந்து இத்தனை ஆண்டுகளாக பழகியது வந்து பொய்யா போயிடுது. அப்ப உண்மையாக நீங்க அண்ணனோடு உண்மையாக தான் நீங்க பழகுவீங்க அப்படின்னா வெளியே போனதுக்கு அப்புறம் விமர்சனம் வைக்காம உங்களுடைய அரசியல் கட்சியோட வேலைகளை பாருங்க. அதே போல நாம் தமிழ் கட்சியினுடைய தம்பி தங்கைகளும் அடுத்து எப்படி இடைத்தேர்தலில் வெற்றி பெறலாம், எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் இன்னும் நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கொண்டு போய் கடத்தலாம்ன்றதை நோக்கி போனாங்கன்னா இந்த சண்டையோ இந்த விவாதங்களோ இணையதளங்களும் தேவையில்லாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக சார், இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி விமர்சனம் வைக்காமல் இருந்தால் நாம் தமிழ் கட்சியும் எதிர் விமர்சனம் இது வரைக்கும் வச்சதில்லை. ஏன்னா கல்யாண சுந்தரம் அவர்கள் மீது வந்து அவரும் சீமான் அவர்கள் மீது பெரிய விமர்சனம் வைக்கல, நாம் தமிழ் கட்சியும் பெரிய விமர்சனம் வைக்காம தான் இருந்தது. இப்போது சங்கர் அவர்கள் தலைமை கூட ஏற்பட்ட மோதல் காரணமாக வெளியே போகிறேன் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. இதற்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகிய முத்துப்பாண்டி அவர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் அவர்கள் வெளியேறினதை விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலையே. இல்ல, நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேனே, நான் வந்து அண்ணன் சீமான் இப்போ ஒரு விஷயத்த நான் தெளிவா முதல்ல சொன்னாலும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப சீமான் அவர்களை ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக பார்த்திருந்தா நான் இங்க உட்கார்ந்து இந்த இடத்துல பேசியிருப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள்ல இருந்தோ இல்ல எத்தனையோ பேரோ வந்து நம்ம கிட்ட வந்து வேறமே பேசுவாங்க. நீங்க வாங்க, நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவா பேசுங்க, உங்களுக்கு நாங்க என்ன பண்ணுமோ பண்றோம், இல்ல நீங்க எங்க கட்சியில வந்து சேருங்க,
எங்களுக்கு ஆதரவா நீங்க பேசுங்க, உங்களுக்கு என்ன பண்றோமோ பண்றோம் அப்படின்லாம் பேசுவாங்க. இல்ல வேற யார் மூலியமாவது நண்பர்கள் மூலியமாவது நம்ம கிட்ட பேச வருவாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி நம்ம ஏன் அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட நிக்கிறோம்? 8 விழுக்காடு வாங்குறவர் 4 விழுக்காடு வாங்கலாம் வச்சிருக்காரு. இந்த நேரத்துல ஒரு ஆளுங்கட்சிக்கிட்டயோ இல்ல எதிர்கட்சிக்கிட்டயோ ஏதாவது ஒரு பெரிய கட்சிக்கிட்டயோ நம்ம போய் சேர்ந்தோம்னா நமக்கு செல்வாக்கு இருக்கு, பணம் சம்பாதிக்கலாம் நினைக்கிறேன். ஆனா சீமானன் வந்து ஒரு உடன் பிறந்த அண்ணனாக நம்ம நினைச்சு அவர் கூட இருக்கிறதுனால அவரு நம்மளுடைய உடன் பிறந்த தம்பியாக எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு செஞ்சிருக்காரு. என்னுடைய திருமணம் முதற்கொண்டு அண்ணன் சீமான் தான் செஞ்சு வச்சாருன்னு எல்லாருக்குமே தெரியும். என்ன மனைவி அனீஸ் பாத்திமா நாமக்கல் பரிசுல தான் பயணிக்கிறாங்க. இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. மீண்டும் அரசியலுக்குள்ள வருவதற்கு காலம் எடுக்கும். நாங்க உறுதியாக பயணிப்போம். ஆனா அதை பத்திட்டு தலைமையோட எங்களுக்கு முரண், தலைமையோட எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நாங்க வெளியில போக வேண்டிய தேவை எங்களுக்கு இல்ல. 2வது சங்கர் அவர்கள் வெளியே வந்ததுக்கு அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் பதிவு போட்டாருன்னா அது அவருடைய மனசு, அது பாராட்டுறதும் பாராட்டாம இருக்கணும். அண்ணன் முத்துப்பாண்டியாங்க இத்தனை நாட்களாக நாம் தமிழர் கட்சியில பயணிச்சிருக்காங்க. என்னை வந்து நேர்காணல் பண்ணியிருக்காங்க, என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அண்ணன் மீது மிகுந்த அன்பு மரியாதை இருக்கு. இப்ப எங்க பாத்துட்டாலும் அதே அன்போட நான் பழக போறேன், அவ்வளவுதான். ஏன்னா இதைதான் எங்க தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இதெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. எல்லாரோடையும் அன்போடு இருக்கீங்க, எல்லா இனத்தவரையும் நேசிங்க, எல்லா உயிர்களையும் நேசிக்கிறாங்க. நாங்க எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய நாங்க ஏன் நம்ம கட்சியை விட்டு வெளியில போனா அவங்களை வெறுக்கணும்? ஏன் அவங்க திட்டி பதிவு பண்ணணும்? அவங்க இந்த மாதிரி விமர்சனம் பண்றாங்களா, பண்ணிட்டு போட்டோம். 10 பேர் விமர்சனம் பண்ணிட்டாங்க, 11வது நீங்க பண்றீங்களா பண்ணிட்டு போங்க அப்படின்னு கடந்து போயிடணும். அதனால அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், பாராட்டுவதும் பாராட்டு பெறாமல் இருப்பதும். ஆனா நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் தோல்வியை சந்திக்காது. நீங்க வேணா பாருங்க, நாம் தமிழர் கட்சி இன்னும் வீரியமாக அண்ணன் சீமான் அவர்கள் களமாடுவாரு. இந்த 19 லட்சம் வாக்குகள் இந்த தேர்தலில் விழாம ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு வெறும் 3 லட்சமோ 4 லட்சம் வாக்குகள் கிடைச்சிருந்தா கூட அண்ணன் சீமான் இதே தைரியத்தோடும் இதே நம்பிக்கையோடும் அடுத்த அரசியலை நோக்கி பயணிப்பார். எந்த இடத்துலையும் தோல்வி பெற மாட்டார். குறிப்பா சார், இப்போ எனக்கு என்ன கேள்வினா, அதிமுக எம்எல்ஏக்களை தாவேக்கா குதிரை பேரம் பேசி வாங்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்க வேலையில, இப்போ நாம் தமிழர் மீது அவங்களுக்கு குறி திரும்பி இருக்கா, நாம் தமிழர் முக்கிய பொறுப்பாளர் தங்க பக்கம் இழுக்க பார்க்குறாங்களா தாவேக்கா அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் வந்து அடிப்படை தொடங்கியிருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது? இது உண்மைதானா? இல்ல, இதுல வந்து நம்ம வந்து உண்மை பொய் அப்படிங்கிற கருத்தை பேச வேண்டிய அவசியமே இல்லை. இது என்னன்னா, ஒரு கட்சியில இருப்பதும் ஒரு கட்சியை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறதும், இல்ல திமுக இருந்து அதிமுக வந்து பாருங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியிலேயே எத்தனையோ பேர் வந்து அதிமுக இருந்தவங்க இணைஞ்சிருக்காங்க. முன்னாடி நான் திமுக பயணிச்சேன், எனக்கு அது பிடிக்கல, இப்ப நான் அந்த கட்சியில வந்து பயணிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிமட்ட தொண்டர்களாக இருக்கட்டும், இல்ல ஒன்றிய பொறுப்புல இருக்கிறவங்க எத்தனையோ பேர்லாம் வந்து இணைஞ்சிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா, நான் இவ்வளவு நாள் பிஜேபியில பயணிச்சேன், எனக்கு வந்து தவறுன்னு படுது, எனக்கு தமிழ் தேசிய அரசியல் சரின்னு படுதுன்னு வந்து இணைந்தவங்க இருக்காங்க. அதுக்காக அவங்க எல்லாத்தையும் நாம் தமிழர் கட்சி பணம் கொடுத்து வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையும் இல்ல. நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியில போறவங்க இப்ப தமிழக கட்சிகள் எல்லாமே போறாங்க அப்படின்னா பணத்துக்காக தான் அவங்க போயிட்டாங்க குற்றச்சாட்டியும் எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாம வைக்கிறது தவறு. அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. அவங்க ஒருவேளை பணம் வாங்கிட்டு தான் போனாங்க அப்படின்னா பின்னாள்கள் அது தெரிய வந்துச்சுன்னா நம்ம பேச போறோம். புரியுது சார். இதே மாதிரி 2024 நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடி இப்போ பார்த்த ஒரு விஷயத்த அப்பயும் பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக நாம் தமிழர் முக்கிய நிர்வாகிகள் திமுகவில் இணைஞ்சதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அதையெல்லாம் மீறி 2024 நாடாளுமன்ற தேர்தல் நாம் தமிழ் கட்சி 8.2 விழுக்காடு வாக்குகளை வந்து பெற்றிருந்தது. இப்போ சேம் அதே மாதிரி நடக்குது. இதே தேர்தலில் ஏதேனும் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாமா? இல்ல, நான் தான் திரும்பவும் சொல்றேன், நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு சாதாரண ஒரு காத்துல அடிச்சோடனே கீழே விழுந்து போற முருங்கை மரம் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஆலமரம். அதனாலதான் இத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு இந்த மண்ணில். 2016 ஒரு விதையை போட்டு 2019 கொஞ்சமா துளிர் விட்டு 2021 அது இன்னும் கொஞ்சம் துளிர் விட்டு 24 அது பழம் வந்து காய்ச்சி கனியாக வேண்டிய நேரத்துல ஒரு சூறாவளி காத்துல வந்து அந்த பழம் கீழே விழுந்துருச்சு. ஆனா மீண்டும் அந்த மரம் பூ வைக்கும், காய் காய்க்கும், மீண்டும் பழமாகும். இவ்வளவுதான் அரசியல். அந்த விழுந்த பழம் கூட, அதுல இருக்கக்கூடிய விதைகள் கூட இந்த மண்ணுக்கு மீண்டும் ஒரு மரத்தை கொடுக்கும். இதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல். நாம் தமிழர் கட்சி ஒரு மரம் ஒன்று, அது அழிவே அழியாது. அது மீண்டும் மீண்டும் நாங்க வந்து மீட்புருவாகம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பா இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மக்கள் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சியே இந்த இடைத்தேர்தலில் அவன் சீமான தேர்ந்தெடுத்து சட்டமன்றம் அனுப்புவாங்க என்ற நம்பிக்கை இருக்கு. இதை தொடர்ந்து புதிய தலைமுறை நெறியாளர் விஜயன் அவர்களை வந்து போலீசார் ஒதுக்குமுறைக்கு உள்ளாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியாகுது. சீமான் அவர் கூட இதை கண்டித்து அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காரு. தொடர்ச்சியாக ஊடகவியலாளர்கள் திமுக பீரியட்ல பாதிக்கப்பட்டதை வந்து பார்க்க முடியுது. அதுக்கு சற்றும் தளர்வு இல்லாம இப்போ தாவேக்க அரசு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுறாங்க. எப்படி பாக்குறீங்க இது எப்படி பாக்குறேன்னா, திமுகவுக்கு ஒரு மாற்றாக தாவேக்க இருக்கீங்க. மாற்றாங்க. ஆமா, திமுகவுக்கு ஒரு மாற்றா இருக்கு. இப்ப திமுக என்ன பண்ணிருப்பாங்க? கைது பண்ணிருப்பாங்க, வழக்கு போட்டிருப்பாங்க, சிறையில் அடைச்சிருப்பாங்க. இவங்க மொபைல் வாங்கி வச்சுட்டு 2 நாள் அழக வைக்கிறது, அவங்க மிரட்டுறது, அவங்க அடி பண்ணி வைக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இப்ப இதுல என்ன மாற்றம் நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணுமே கிடையாது. திமுக என்ன செஞ்சதோ அதான் தாவேக்க செய்யுது. அப்புறம் திமுகவுக்கு மாற்றாக நான் வரேன், புதிய சக்தியாக நான் வர வேண்டியது. இதே திமுக ஆட்சியில லாக்அப் வரணும், இதே தாவேக்க ஆட்சியிலும் லாக்அப் இருக்கு. தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கு. திமுக ஆட்சியிலும் கஞ்சா வைக்கப்படுது, தாவேக்க ஆட்சியிலும் கஞ்சா வைக்கப்படுகிறது. திமுக ஆட்சியிலும் கொலை கொள்ளை, தாவேக்க ஆட்சியிலும் கொலை கொள்ளை. திமுக ஆட்சியில நவீன பார் வசதி, தாவேக்க ஆட்சியில வந்து ரெஸ்டோ பாரு, ஃபேமிலியா போய் சாப்பிட்டுட்டு அங்கேயே குடிச்சிட்டு வரலாம்.
இப்ப ஆதரவு ஒரிஜினாவும் ஒரு புஷியானதுக்கான தொழில்னா என்ன? லாட்டரி சீட்டும் சரக்கு சாராய வேணும்னா அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆட்சிக்கு வந்தோடனே நீங்க ரெஸ்டோ பாருக்கு ஓப்பன். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த திமுகவுக்கு முட்டு கொடுக்குறவங்க அந்த ரெஸ்டோ பாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. தெரியலையே. குடிக்க வைக்கிறதுனுடைய வடிவத்தை மாத்துறீங்க. கேட்டா நாங்க என்ன சொல்றீங்க, நீங்க வந்து ஒயின் ஷாப்போட இருக்கக்கூடிய பார்களை வந்து நாங்க நிறைய குறைச்சிட்டு ரெஸ்டோ பார் உருவாக்குறீங்க. இல்ல அதுல வந்து வரி வரி பெருசா ஈட்ட முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றேன். வருமானம் தடைப்படுது. அங்க அங்க 200 ரூபாய்க்கு குடிச்சவன் இங்க வந்து 2000 ரூபாய்க்கு குடிக்கணும். ஏன்னா அந்த ஆட்சியில் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 1000 ரூபாய் அப்படியே இவரு இங்க ஒயின் ஷாப்ல வாங்கிட்டாரு. இந்த ஆட்சியில் 2500 ரூபாய் தரங்கிறதா இது அப்படியே திரும்ப ஒயின் ஷாப்ல வாங்கணும். ஏன் அங்க போய் லோக்கல்ல குடிக்கிறா? இங்க வா, நான் ஏசி போட்டு வைக்கிறேன் ரெஸ்டோரண்ட்ல, உள்ள வா, இங்க வந்து குடி. அப்ப குடியினுடைய வடிவம் தான் மாறுதே தவிர இந்த குடிக்கிறவங்களை எப்படி தடுக்கணும், சாராயத்தை எப்படி ஒழிக்கணுங்கிற எண்ணமும் சிந்தனையும் ஒருபோதும் தமிழக வெற்றிகளுக்கு வராது. இதுக்குதான் சொல்றது, அவசரப்பட்டு ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்க கூடாது. மக்கள் என்ன பண்ணிருக்கணும்னா, விஜய் புதிதாக வராரா, ஓகே இந்த தேர்தலில் விஜய் போட்டிட்டு இன்னும் 5 ஆண்டுகள் இருக்கு, விஜய்க்கும் ஒன்றும் வயசாகல, இன்னும் விஜயனுடைய எதிர்காலங்கள் எவ்வளவு இருக்கு, அரசியல் வரட்டும், இந்த தேர்தலில் அவரு நிக்கட்டும், இல்ல ஒரு தோல்வியை சந்திக்கட்டும். ஒரு 5 ஆண்டுகள் இந்த மக்களுடைய பிரச்சனை எல்லாத்துக்கும் விஜய் கலவரம் நிக்கிறாரா, விஜய் குரல் கொடுக்குறாரா? 65 வருஷமும் நாடு நாசமா போச்சு. இந்த 5 வருஷம் நாசமா போனா என்ன, போறானா என்ன? இப்பயே நாசமா தானே போயிட்டு இருக்கு தாவே காட்சியில. அந்த ஒரு முறை திமுக அதிமுக யாருக்கோ ஒரு ஆளுக்கு போட்டுட்டு விஜய் ஒரு 5 வருஷம் எதிர்கட்சியாவது இருந்து செயல்படட்டும். அவர் நல்லா செயல்பட்டாருன்னா, மக்களுக்காக 365 நாளும் போராடினாருன்னா, பாருங்க மக்களுக்காக 365 நாள் சீமான் போராடுங்க. சீமான் 365 நாளும் பிரச்சனை கொடுக்குறாரு. மழைங்கிறாரு, மண்ணுங்கிறாரு, மாடுங்கிறாரு, தையருங்கிறாரு, வெள்ளங்கிறாரு, மலைகளை பக்கம் மாநாடுங்கிறாரு, ஆடுகளை பக்கம் மாநாடுங்கிறாரு, கடலுக்கு மாநாடுங்கிறாரு, நீருக்கு மாநாடுங்கிறாரு. இதெல்லாம் எதுக்குங்க நமக்கு? நம்ம தலைவர் இருக்காப்ல விஜய் வராரு, அவர் ஒரு 5 வருஷம் இதெல்லாம் செய்வாருங்க. அதனால அந்த விஜய்க்கு மாற்றுன்னு ஓட்டு போடுறேன்னா ஒரு நியாயம் இருக்கு. வந்து கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள்ல 2 மக்களுடைய பிரச்சனையை கூட ரோட்ல போராடாத விஜய் அவர் வர வச்சிட்டாங்க. இன்னைக்கு காவிரி பிரச்சனை தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு. 175 விவசாயிகள் 2 நாளைக்கு முன்னாடி கைது பண்ணி வழக்கு போட்டிருக்காங்க. கர்நாடகாவில் அணை கட்டுவாங்க, நேரக்காதுல தண்ணியை கொடுக்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல விவசாயம் இல்லை, காவிரில தண்ணி இல்லை. இதெல்லாம் பிரச்சனையா? 26ஆம் தேதி ஜனநாயகம் வருதுங்க, கொண்டாடுவோம், பாலாபிஷேகம் பண்ணுவோம். நீங்க வேணா பாருங்க, என்னென்ன பைத்தியகாரங்களும் தமிழ்நாட்டில் நடக்குது மட்டும் நீங்க எழுதி வச்சீங்க. தெரியாது. ஆமா, ஜனவரி 23 எதுக்கு அந்த தேதி நம்ம நாம வச்சு நாம என்ன பண்ணுவோம்? அந்த 23ஆம் தேதி நீங்க பாருங்க, தமிழ்நாட்டுல எத்தனை திரையரங்குகள் இருக்கைகள் உடைக்கப்படுகிறது, ஸ்கிரீன் கொளுத்தப்படுது, எவ்வளவு பால் வீணா இருக்குது, எவ்வளவு பேர் ரோட்ல ஆடுறான், எவ்வளவு பேர் குடிச்சிட்டு ஆடுறான், எவ்வளவு பேர் காவல்துறையினர் சண்டைக்கு போறான், கையை கடிக்கிறான். நீங்க பாருங்க, நடக்கிறதா இல்லையான்னு பாருங்க. போவாங்க தியேட்டருக்கு போவாங்க, ஏய் யார் ஆச்சு தெரியுங்களா, தளபதி ஆச்சு, திரும்ப இன்னொரு இந்த பாட்டு பசங்க கொடுக்கணும், பொதுமக்களை பார்க்க விட மாட்டான். எவ்வளவு கலவரங்கள் பண்றான்னு பாருங்க இந்த படத்தை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திரையரங்குலையும் இந்த படம் தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி விஜய் ரிலீஸ் பண்ணுவாரு. இப்ப விஜய் மூவிஸ் என்ன பண்ணாங்களோ அது விஜய் பண்ணுவாரு பாருங்க. ஏன்னா கடைசி படம் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டுக்காக எப்போதுமே விஜய்க்கு வந்து எப்படின்னா சிம்பத்தியை கிரியேட் பண்ணும். என்னை வந்து ஒடுக்குறாங்க, என்னை நசுக்குறாங்க, எனக்கு பாருங்க பிரச்சாரம் பண்ண விடல, புரியுதுங்களா? இவர் வந்து இப்ப இந்த டைலாக் பேச ஆரம்பிச்சாரு. இப்ப அந்த பரிதாபத்தை மக்கள்கிட்ட உருவாக்கிய இந்த திரைப்படத்துக்கு என்ன பண்ணுவாரு பாருங்க, என் ரசிகர்களை பார்க்க விடல, உடனே வழக்கு போடுறாங்க உயர்நீதிமன்றத்துல, இந்த இதெல்லாம் கண்டினியூ பண்ண சொல்றாங்க, ஃபாலோ பண்ண சொல்றாங்க ரூல்ஸை அப்படின்னு சொல்லுவாரு. அது ரசிகர்கள் என்னென்ன பண்றாங்க பாருங்க, எத்தனை செய்திகள் வெளியாகும் பாருங்க. அந்த 23ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம நேர்காணல் பண்ணுவோம். அப்ப பாருங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிருக்கீங்க. இவங்களுக்காக நம்ம ஓட்ட போட்டுன்னு அவங்க இந்த லெவல பார்த்து காலி துப்பிக்கணும். இறுதியா ஒரே ஒரு கேள்விதான் சார். கடந்த ஆட்சியில திருப்புவனம் அஜித்குமார் மரணத்தின் போது இப்போது அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். வீடியோ காலில் வரும் தலைவர் அல்ல, வீட்டுக்கே வரும் தலைவர் எங்கள் தலைவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். இப்போது சபரிவர்மன் எனக்கூடிய மாற்றுத்திறனாளி சிறை காவலில் மரணம் அடைந்திருக்காரு. 4 நாட்களாக அவரோட உடலை வந்து வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. நேற்றைய தினம் ராஜேஷ்குமாரும் ஸ்ரீநாத் 2 அமைச்சர்களும் 10 லட்ச ரூபா நிதி உதவி கொடுக்க போயிருக்காங்க. ஆனால் அதை மறுத்திருக்காங்க சபரிவர்மன் அவங்களுடைய மனைவி. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? அதான் டெய்லி வீட்டுக்கு போயிட்டு தானே இருக்காரு விஜய். என்ன சொல்லியிருப்பாருன்னா அவர் வீட்டுக்கு தாங்க, அவர் வீட்டுக்கு போனா வேற எங்கேயாவது வீட்டுக்கு, நான் சொன்னது கட்சிக்காரன் வீட்டுக்கு சொல்றேன், நீங்க வேற எதுவும் தப்பா இருக்காரு, வேற ஏதாவது கட்சி நிர்வாகிகள் வீட்டுக்கு கூட அவர் போயிருக்கலாம். எனக்கு என்னன்னா ராஜ்மோகன் இதை கூட சொல்லியிருக்கலாம்ல, வீடியோக்கள்ல வர தலைவர் இல்ல, வீட்டுக்கே வரக்கூடிய தலைவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு, அவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு, அதனால அவர் சொல்லியிருப்பாரு, அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். விஜய் ஜனமா அவர் வீட்டுக்கு போறதை கூட செய்தியா தான் இவங்க பேசுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக விஜய் என்ன பண்ணிருக்கணும்னா, அஜித்குமாருடைய மரணத்துக்கு போராடினீங்க, இது வந்து தவறுன்னு சொன்னீங்க. இதே ராஜ்மோகன் அவர்கள் என்னென்னமோ ட்விட்டர்ல அப்படியே வசனமா பக்கம் எழுதினாரு. ஆனா இன்னைக்கு இதுக்கு வாய் கிடக்கல அப்படிங்கும்போது நீங்க முதலமைச்சருக்கு என்ன வேலை? ஜனநாயகம் படத்தை ரசிகர்களோட பாக்குறதுக்கு வேலையா? என்ன தமிழ்நாட்டுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கணும்ல? காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? உங்களுடைய கட்டுப்பாடு.
அப்ப நீங்க 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 சொல்லிதான் அவரை வந்து காவல்துறை அடிச்சு கொண்டதா? ஒரு காவல்துறை எப்படிங்க ஒரு விசாரணை கைதியை வந்து இப்படி அடிக்கலாம்? அவருடைய உடம்புல அவ்வளவு கல்முள் இருக்கு, அவ்வளவு காயங்கள் இருக்கு. பிரேத பரிசோதனையில தெளிவா சொல்றாங்க. இந்த அளவுக்கு கொடூரமாக ஒரு விசாரணை கைதி அடிப்பதற்கு காவல்துறையினருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? சொல்லுங்க. அப்ப விஜய் இதெல்லாம் பார்த்து மௌனமாக இருக்காரா? இல்ல விஜய் அடிக்கடி வீட்டுக்கு போயிட்டு வரதுனால அவருக்கு டைம் இல்லாம இருக்கா? நான் சொல்றது அவருடைய வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு புரியுது. வரதுனால அவருக்கு டைம் இல்லாம இருக்கா? அப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அவர் வீட்டுல. அப்ப என்ன நடக்குது நாட்டுல? ஒரு முதல்வராக இதெல்லாம் பார்க்கணும்ல. டைலாக் மட்டும் விடுறீங்க. லஞ்சம் கேட்டா என் பேர சொல்லுங்க தளபதி அண்ணன் விஜய் நாயகன்னு சொல்லுங்க. உங்க கட்சிக்காரன் வச்சவன் தான். உடனே அவன் கட்சியை விட்டு நிக்கிறேங்கிறீங்க. அப்ப அமைச்சர்கள் இறங்குவாங்க. இப்ப ரெஸ்டோ பார் இருக்கு. இந்த ரெஸ்டோ பார் ஓபன் சரியா தவறா? தவறுதான். விஜய் வாங்கிட்டு வந்து ரெஸ்டோரா? அப்ப என்ன எதை நோக்கி போகுது தமிழ்நாடு? மாற்றம் என்ன மாற்றம்? கீழே லோக்கலா குடிச்சவன் இன்னைக்கு ரெஸ்டோ பார்ல குடிக்க போறான். இவ்வளவுதான் மாற்றம். அதானே? நாங்க திமுக என்ன பிடிச்சா அதுதானே தாவேக்கும் பண்ணது. இதை பத்தி ஒண்ணும் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதை தொடர்ந்து இன்று கோவையில் காமராஜர் அவர்கள் பிறந்தநாள் கொண்டாட்டில் சீமான் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. இடைத்தேர்தலாக அவர் களமிறங்க போவது உறுதின்ற மாதிரி அந்த விஷயத்த அவர் பதிவு பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்ல இடைத்தேர்தல் அண்ணன் சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியில போட்டியிடுறாரு. பொது வேட்பாளராக அல்ல, ஒரு பொதுவான வேட்பாளராக அந்த தொகுதியில போட்டியிடுறாரு. அவர் அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு வேட்பாளர் தான். அவர் கட்சி சார்ந்தவர்களுக்குலாம் கிடையாது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இருக்கக்கூடிய அனைவருக்கும் தான் அவர் அரசியல் பேசுறாரு. அனைவருக்காகவும் அவர் நீர் வேணும், மண் வேணும், நிலத்தக்காகவும் எல்லாம் பேசுறாரு. கண்டிப்பாக இடைத்தேர்தல் அண்ணன் சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரத்துல போட்டியிடுறாரு. அது 100 விழுக்காடு உறுதி. அதே போல தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 234 தொகுதி. அந்த 234 தொகுதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகள் இடைத்தேர்தல் நடக்குது அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளில் இருந்தும் உறவுகள் பெருந்திரளாக வந்து அம்பாசமுத்திரம் தொகுதியில தங்கியிருந்து வேலை செய்ய போறாங்க. ஏன்னா போன தேர்தலில் காரைக்குடியில அவ்வளவு உறவுகள் வந்து வேலை செய்ய முடியல. மக்கள்கிட்ட கொண்டு போய் சின்னத்தையும் அந்த கருத்தியையும் சேர்க்க முடியல. ஒரு ஏதோ உணவகத்துல வாக்குகள் இருந்துச்சு. ஒரு கவர்ச்சியில, சினிமா கவர்ச்சியில. இந்த முறை ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சென்னை பிரச்சாரங்கள் பண்ணி தங்கி இருந்து மாணவர் பாசறை, இளைஞர் பாசறை, இன்னும் நிறைய பாசறைகள் இருக்கு. அவங்க எல்லாம் போறாங்க. போய் அங்க தங்கி இருந்து எல்லா வேலையும் பார்த்து அண்ணனை வெற்றி பெற வைக்கிறது தான் முழுமையான வேலை. இந்த திமுக சேர்ந்துட்டாரு, இந்த அதிமுக சேர்ந்துட்டாருன்னு பேசினவங்க அத்தனை பேருக்கும் அந்த இடைத்தேர்தல் ஒரு பாடமாக இருக்கும். அது ஒரு பதிவு சொல்லும். சார், பலர்களை தெளிவாக நன்றி.